இந்த விழாவை நடக்கும்போது எப்படி கனி சொன்னார் இல்லையா, உதயம் தேட்டரில் அவனை நானும் கனி உள்ளே போயிட்டோம், இவனை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே கனி சொல்கிறேன், நான் தான் சொன்னேன், கனி அவனை நிறுத்திட்டாங்க, சொல்லி அவனை கூட்டுவாங்க அப்படின்னு. அதற்கு பின்னால் கிடைத்த வெற்றியை விட இப்போ நான் வரும்போது இருந்தது தான் உண்மையான சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசியாக வந்தேன், எனக்கு உள்ளே வர்றதுக்கு இடம் கிடையாது. அந்த கதவுக்கிட்ட தான் ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தேன். அந்த கதவுக்கிட்ட தான் நின்றுட்டுருந்தேன். நான் நின்றுட்டுருக்கேன். எல்லோரும் விஜய் சேதுபதி டேட்டு கேட்டு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. விஜய் சேதுபதி எனக்கு முன்னால் பக்கத்தில் இருட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்காப்புல. அவருக்கும் இடம் கிடையாது. இங்கே தேட்டருக்குள்ளே இந்தியாவோட மினி சூப்பர் ஸ்டார் முருகதாஸ் வேறு உட்காந்துருக்காரு. ஒரு மனிதன் வெற்றி அடைந்ததற்கு அடையாளமாக இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. என்னை இன்றைக்கி நிறுத்தியிருந்தால் கூட அதுக்கு நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். உள்ளே போகாதீங்க சார், இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட. அவனுடைய மனசுக்கு தான் இந்த வளர்ச்சி. அவன் எப்போவுமே இப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த மேடையில் இருக்கான்னு அவன் இன்விடேஷன் கொடுக்க வரும்போது நான் முதல் நாள் என்னோடய ஆஃபீஸில் எப்படி பார்த்தனோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் இடையில கொஞ்சம் அப்படி இப்படி போயிருக்கான். அதை யாருமே இங்கே சொல்லலை, ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் ஒவ்வொரு இடம் கூப்பிட்டு சொன்னேன். நான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லட்டா. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து உன் தலைமுறைக்கே நீ தாண்டா முதல் முறையாக இந்த வாய்ப்பை வாங்கியிருக்க. அதனால் அதை கீழே போட்டு மண்ணில் போட்டு மிதிச்சிடார். இது சாதாரணமாக வந்ததில்லை. மேலேருந்து இறைவன் சும்மா ஒன்றும் போட்டு கொடுக்கல. இந்த நாட்டில் இத்தனை கோடி பேர் இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எளிமையாக கனி சொன்ன கதை இருக்குது, முருகதாஸ் கதை இருக்குது, ஹரிக்கு இருக்குது, அமீருக்கு கதை இருக்குது, பழனியப்பனுக்கு கதை இருக்குது, எல்லோருக்குமே கதை இருக்குது. ஆனால் இதை சாதாரணமாக கூப்பிட்டு கொடுக்கலடா. நீ கொடுத்த இறைவன் உனக்கு கொடுத்ததை கீழே போட்டு அதை தொலைச்சிடாத, அதை பத்திரமா வச்சுக்கன்னு. அதுக்கப்புறம் சரியாகி அதை பத்திரமா வச்சிட்ருக்கான். அதுதான் நீ இன்றைக்கு தயாரிப்பாளராக உருவெடுத்து இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைரக்டர் இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னார், டைரக்டர் உட்கார்றேன், நீ உட்கார்றான்னு. இல்லைண்ணே பரவாயில்லண்ணே இருக்கட்டும்ண்ணே. உட்காரக்கு தான்டா சோஃபா போட்டிருக்கேன் ஆஃபீஸில், உட்கார்றான். இல்லைண்ணே பரவாயில்ல இருக்கட்டும். சரி நீ நின்றுட்டு என்ன விவரம், படம் எப்படி எடுத்தீங்க என்னன்னு கேட்டுட்ருந்தேன். அப்போ டைரக்டர் சொன்னார், என்னடா எப்படா கஷ்டமாக இருந்துச்சா படம் பண்ணும்போது. ஏன்னா நான் ராம் பண்ணும்போது அவன் நின்று வேடிக்கை பார்த்துருக்கான், அவனுக்கு தெரியும். கஷ்டமாக இருந்துச்சாண்ணே. அது அப்படியே போயிடுச்சுண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, அது அப்படியே இதாகிடுச்சு. இவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க படம்னு. அவர் என்னையை டைரக்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக, எனக்கு படம் பண்ணணுன்றதுக்காக கடை வாங்கியிருக்காரே தவிர அவர் எது கடை வாங்கினார்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறார். இதை விட ஒரு டைரக்டர் அதுவும் தனிமையில் எனக்காக படம் பண்ணார், அவர் ப்ரொடியூசர் ஆகணுன்றதுக்காக படம் பண்ணல அப்படின்னு சொன்னதை விட ஒரு நல்ல மனசு வேறு யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே படம் பண்ண வந்திருப்பாங்க. கதை கேட்டேன் நல்லா இருந்துச்சு படம் பண்ணேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கலான்னு வந்தேன் நல்லா இருந்துச்சுன்னு. உனக்காக ஒரு படம் பண்ணுறேன் அது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் அவன் அடைந்திருக்கிற அந்த உயரம். அவன் சினிமாவில் அடைந்ததை விட இந்த அரங்கத்தில் இன்றைக்கு அவன் அடைந்திருக்கிற உயரம் இறைவன். நான் பொதுவாக மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுகிறதையே வெறுக்கிற ஒரு ஆள். அதனால் சபையில் நீங்கள் விழுந்துருக்கீங்க. இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன், வியாபாரத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னுடைய அலுவலக கதவை தட்டலான்னு சொல்லிவிட்டு மீண்டும் அதை நினைவுபடுத்தி உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.